அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய பாடி கார்ட்ஸ் வந்தவங்க ஹிந்தியில் பேசுகிற விஷயங்கள்லாம் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த ஆடியோவே கேட்குது. அந்த ஆடியோவில் வந்து ஒரு ஹிந்தி ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு, பஸ்ட்டு ஓகையா சார் அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாரு. அதாவது ஸ்டாமில் மயக்கம் ஆகுறாங்க, அதனால் 5 மினிட் தோட்டா ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி சின்ன கொஞ்சம் நேரம் பேசிட்டு 5 நிமிஷம் பேசிட்டு இறங்கிருங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசுகிறதெல்லாம் இந்த ஆடியோலாம் இப்போ வெளியே வருது. இது வரைக்கும் முன்னாடி அதெல்லாம் இல்லையே. ஆமாம். அதனால் இது வந்து அதாவது நல்லா பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மாநில அரசு ஒருவேளை கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட்லேயே இந்த என்கொயரி போயிருந்தால் கூட விஜய்க்கு ஒரு பெரிய சங்கடம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய்க்கும் திமுக தரப்புக்கும் மீடியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சார் தெரியாமல் நடந்துருச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக ஆள் இருந்துச்சு. இப்போ போய் நீ சிபிஐட்ட மாட்டி பிஜேபிகிட்ட மாட்டி சிக்கி சின்னப்படமாகி கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சார்ஜ் ஷீட்டில் ஒரு பேரை போடுவாங்க.